எல்லோருக்கும் ஹாய். தளபதி விஜய். விஜய் எவ்வளவு பெரிய ஸ்டார்னு தமிழ் சினிமாவையும் ஏன் இந்தியன் சினிமா கூட அறியும். அவரோட பிராண்டே சும்மா வெறித்தனமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாவில் அதிகபட்சம் சம்பளம் வாங்குற ஆக்டர்ஸில் விஜயும் ஒருத்தர். இவரோட படங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஃபேன்ஸ் பட்டாளம் ஏராளம். இவரோட படங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் மத்தியில் போர்க்களமாக இருக்கும். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு. அவர் படங்களும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல வரவேற்பு பெற்று வசூல்களை அள்ளும். ப்ரொடியூசருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்து ஃபேன்ஸையும் நல்ல மஜாப்படுத்தி தமிழ் சினிமா ஏன் இந்தியன் சினிமாலையும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆகி உச்சபட்ச நடிகராக வளம் வந்துட்டு இருக்கவர் தான் தளபதி விஜய். இப்படி டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கோ ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே இவரோட படங்களுக்கு போட்டி போட்டு இருக்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் அசால்ட்டா தளபதி விஜயோட 10 படங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு நோ சொல்லி. இன் திஸ் வீடியோ தளபதி விஜயோட 10 படங்களை நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண மியூசிக் டைரக்டர் யாருன்னு விஷயத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம். தமிழ் சினிமா மியூசிக் டைரக்டர்ஸில் ரொம்பவே செல்லமாக மாம்ஸ்னு அழைக்கப்படுற மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். எக்கச்சக்கமான படங்களுக்கு ஹிட்டான ஆல்பம்ஸ் கொடுத்து தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பாப்புலர் மியூசிக் டைரக்டராக இருக்காரு ஹாரிஸ் ஜெயராஜ். எவ்வளவோ ஹிட்டான பாடல்கள் பிஜிஎம்ஸ்னு போட்டனால ஃபேன்ஸ்லாம் செல்லமாக இவரை ஹாரிஸ் மாம்ஸ்னு செல்லமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட ஹாரிஸ் ஜெயராஜ் எத்தனையோ தரமான ஆல்பம்ஸ் கொடுத்து அவருக்குன்னு தரமான வெறித்தரமான ஃபேன்ஸை தன் பக்கம் கெட்டியமாக இழுத்து பிடிச்சிருக்காரு. இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் விஜயோட 10 படங்களை கண்டினியூவாக நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஜான் டைரக்ட் பண்ணி விஜய், ஜெடிலியா மற்றும் பல நடிச்சு டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி 2005 வெளிவந்து ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸை தந்த படம் சச்சின். டிஎஸ்பியை சும்மா சொல்லக்கூடாது, தரமான மியூசிக் கம்போஸ் பண்ணி நல்ல ஆல்பம்ஸ் பிஜிஎம்ஸ் கொடுத்துருப்பாரு. டிஎஸ்பிக்கு இந்த படத்துக்கு 100 மார்க்ஸ் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டிருப்பாரு, ஆல்பம்ஸ்லாம் தரமாக போட்டிருப்பாரு. பட் இந்த சச்சின் ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட தான் போயிருக்கு. பட் இந்த சச்சின் படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆல்பம்ஸ் பிஜிஎம்ஸ்லாம் நம்மளை மெய்சிலிருக்க வச்சது. பேரரசு டைரக்ட் பண்ணி விஜய், அசின் மற்றும் படம் நடித்து ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணி 2005 வெளிவந்து ஒரு ஹிட்டான படம் சிவகாசி. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா தர லோக்கலான மசாலா கலந்த பிஜிஎம்ஸை இறக்கி பட்டையை கிளப்பியிருப்பார். இந்த படமும் ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா இருந்திருக்கு. பட் இந்த சிவகாசியையும் நோ சொல்லி இது பண்ணியிருக்காரு. அப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆல்பம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ரமணா டைரக்ட் பண்ணி விஜய், த்ரிஷா மற்றும் படம் நடிச்சு 2006 வெளிவந்து வித்யாசாகர் மியூசிக்கில் வெளிவந்த படம் ஆதி. படம் சுமாராக தான் போச்சு. பட் வித்யாசாகரோட ஆல்பம்ஸ் தரமாக இருக்கும். இந்த ஆதி படத்துக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் பண்ண போகிறதா இருந்திருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆல்பம்ஸ் ஹிட்டு ஆனால் படம் சுமாராக தான் போச்சு. பிரபுதேவா டைரக்ட் பண்ணி விஜய், அசின் மற்றும் படம் நடிச்சு மணிசர்மா மியூசிக்கில் 2007 வெளிவந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் போக்கிரி. மணிசர்மா வெயிட்டான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த போக்கிரி படத்துக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா இருந்திருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் மணிசர்மா மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆல்பம்ஸும் ஹிட்டு, படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பரதன் டைரக்ட் பண்ணி விஜய், ஷெய்யா மற்றும் படம் நடிச்சு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணி 2007 வெளிவந்த ஆவரேஜான படம் அழகிய தமிழ் மகன். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் தரமாக போட்டிருப்பாரு. இந்த படத்துக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண இருந்திருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் இசைப்புயல் மியூசிக் கம்போஸ் பண்ணி ஆல்பம்ஸ் ஹிட் ஆச்சு. தரணி டைரக்ட் பண்ணி விஜய், த்ரிஷா மற்றும் படம் நடிச்சு வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி 2008 வெளிவந்து ஆவரேஜான படம் குருவி. வித்யாசாகர் நல்ல ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த படமும் ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட தான் போயிருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி படம் சுமாராக இருந்தாலும் ஆல்பம்ஸ் ஹிட் ஆச்சு. பிரபுதேவா டைரக்ட் பண்ணி விஜய், நயன்தாரா மற்றும் படம் நடிச்சு டிஎஸ்பி மியூசிக் கம்போஸ் பண்ணி 2009 வெளிவந்த சுமாரான படம் வில்லு. இந்த படத்துக்கு டிஎஸ்பி ஆல்பம்ஸ் நல்லா தான் போட்டிருப்பாரு. பட் இந்த படமும் ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட தான் போயிருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்புறம் டிஎஸ்பியை இறக்கி ஆல்பம்ஸ் கிட்ட கொடுத்தாரு. ஆனால் படம் சுமாராக போச்சதே சொல்லலாம். சித்திக் டைரக்ட் பண்ணி விஜய், அசின் மற்றும் படம் நடித்து வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி 2011 வெளிவந்து ஒரு டீசெண்டான ஹிட்டை கொடுத்த படம் காவலன். வித்யாசாகர் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான ஆல்பம் கொடுத்துருப்பாரு. இந்த காவலன் படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் பண்ண போகிறதா இருந்திருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்புறம் வித்யாசாகர் மியூசிக்கில் ஆல்பம்ஸ் ஹிட்டு, படமும் ஹிட்டு.
மோகன் ராஜா டைரக்ட் பண்ணி விஜய், ஹன்சிகா, ஜெனிலியா மற்றும் படம் நடிச்சு விஜய் ஆண்டனியோட வெறித்தனமான மியூசிக்கில் வந்த படம் வேலாயுதம். இந்த படத்துக்கும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதா இருந்திருக்கு. பட் நோ சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்புறம் விஜய் ஆண்டனி வழக்கம் போல தரமான ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார். இப்படி ஹாரிஸ் ஜெயராஜ் தளபதி விஜயோட 10 படங்களை கண்டினியூவாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ரீசெண்டாக ஒரு தனியார் சேனலில் நடந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் விஜயோட நண்பன், துப்பாக்கி படங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி சும்மா கலக்கலான வெறித்தனமான மிரட்டலான ஆல்பம்ஸ் பிஜிஎம்ஸ் போட்டிருப்பார். என்னதான் எவ்வளவோ படங்களை ஹாரிஸ் ஜெயராஜ் மிஸ் பண்ணாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் அண்ட் ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர் இன் தமிழ் சினிமான்னு சொல்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் ஆல்பம்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச ஆல்பம்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய். Yeah.